Exercise 4.2 ல 15th sum. Each of the digits 1, 1, 2, 3, 3 and 4 is written on a separate card. The 6 cards are then laid out in a row to form a 6-digit number. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த 6 நம்பர்ஸ் எழுதுறாங்கம்மா. சரிங்களா? அதாவது 1 அது மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. 6 நம்பர்ஸ் தான் இருக்கு. சரிங்களா? ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா 2, 1 இருக்கு, 2, 3 இருக்கு. ரிப்பீட் ஆயிருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? இப்போ கொஸ்டின்ஸ் 6 டிஜிட் நம்பர் தான் நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாரு. How many distinct 6 digit numbers are there? மொத்தம் எத்தனை 6 டிஜிட் நம்பர் இருக்கு அப்படின்னு கால்குலேட். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாதுமா. நோ ரெஸ்ட்ரிக்ஷன். இருக்கிறது 6 டிஜிட் நம்பர் 6 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 டிஜிட் நம்பர் தான் நம்ம ஃபார்ம் பண்ண போறோம் இல்லைங்களா? அப்போ 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை இல்ல ரிப்பீட் ஆகிற நம்பர் 1 வந்து 2 டைம்ஸ் வரதுனால 2 ஃபேக்டோரியல். அதே மாதிரி 3 2 டைம்ஸ் அதனால 2 ஃபேக்டோரியல் டிவைட் பண்றோம். அவ்வளவுதான். சிம்பிளி பண்ண ஆன்சர் இதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர். 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்டு 2 ஃபேக்டோரியல் வந்து ஆன்சர் வந்து 180. சரிங்களா? டினாமினேட்டர்ல வந்து 2 ஃபேக்டோரியல்னா 2 தான். 2 இன்டு 2 4. ஆக்சுவலா 720 வரும் நமக்கு. 720 நம்ம 4 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 180 வருது ஆன்சர். அவ்வளவுதான். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்றாங்க பாருங்க. If the how many of these 6 digit numbers are in even, அதுல வந்து இப்போ நம்ம எத்தனை 6 digit நம்பர் ஃபார்ம் பண்றோம்? 180 6 digit நம்பர் ஃபார்ம் பண்றோம். கரெக்ட்டுங்களா? அதுல ஈவன் நம்பர் என்னன்னு கேக்குறாங்க இல்லைங்களா? சரி பாருங்க. If the number is even, the unit place must be either 2 or 4. The number of cards வந்து பாத்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம இப்போ 6 டிஜிட் நம்பர்னா 6 பாக்ஸ் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி போட்டுக்குங்க. அதில் என்ன பண்ணீங்கன்னா யூனிட் பிளேஸ் மட்டும் அவங்க கொடுத்துருக்கிற நம்பர்ல ஈவன் நம்பர்னா 2 4 தான் இருக்கு. அப்போ 2 4 வரலாம். 2 இல்லைன்னா 4 ஏதாவது ஒன்று வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால என்ன பண்றோம் நம்ம? ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 2 வச்சுக்கலாம். இதுக்கு வந்து 2 வேஸ் இருக்கும். சரிங்களா? அந்த லாஸ்ட் யூனிட் பிளேஸ்ல 2 4 ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால அதுக்கு 2 வேஸ் இருக்கிறதுனால அப்போ 2 போட்டோம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? ரிமைனிங் நமக்கு 5 பாக்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப ரிமைனிங் 5 பாக்ஸுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம 5 டிஜிட் இல்லையா? அப்போ 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை அந்த 5 நம்பர் அந்த 2 4 விட்டுடுங்க. 2 4 விட்டுட்டு 2 4 ஏதோ ஒன்று வரப்போகுது யூனிட் பிளேஸ்ல, அதை விட்டுடுங்க. பேலன்ஸ் இருக்கிற நம்பர்ல ரிப்பீட் ஆகிற நம்பர் இருக்கான்னு பாருங்க. இருக்கு. 2 1 இருக்கு, 2 3 இருக்கு. அப்போ 2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 இன்டு 2 ஃபேக்டோரியல். அவ்வளவுதான். இதான் ஆன்சர். அப்ப என்ன பண்ணணும்? 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்டு 2 ஃபேக்டோரியல் இன்டு 2 பண்ணணும். ஏன்னா அந்த 2க்கும் 4க்கும் 2 வேஸ் இருக்கு இல்லையா? இன்டு 2 பண்ணும். அதுதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க. யூனிட் பிளேஸ் வந்து 2 or 4. the number of cards வந்து 5 ஃபேக்டோரியல் divided by 2 ஃபேக்டோரியல் and 2 ஃபேக்டோரியல். if 2 is the unit place, அதாவது 2 வந்து யூனிட் பிளேஸா இருந்ததுன்னா என்ன பண்றாங்க? 5 ஃபேக்டோரியல் divided by அதே 2 ஃபேக்டோரியல் into 2 ஃபேக்டோரியல் தான். அதே மாதிரி 4 யூனிட் பிளேஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்னு 2 யூனிட் பிளேஸ்ல வச்சுக்கிறேன், இல்ல 4 யூனிட் பிளேஸ்ல அதுக்கு அதே மாதிரி வரும். அப்ப ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். சரிங்களா? ஒண்ணு நீங்க இப்படி போட்டாலும் ஓகே, இல்ல நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பாக்ஸ் போட்டு சொன்னேன் இல்லையா? அப்படி போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். என்னன்னா இவங்க ஆட் பண்ணி போட்டிருக்காங்க, நம்ம வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். எல்லாம் ஒண்ணுதான். சரிங்களா? சரி இவங்க ஏன் ஆட் பண்றாங்கன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம யூனிட் பிளேஸ்ல ஒன்னு 2வை பயன்படுத்திட்டோம்னா 4ரை பயன்படுத்த மாட்டோம் இல்லைங்களா? 2 வந்துடுச்சுனாலே 4ரை பயன்படுத்த மாட்டோம். இல்ல 4ரை யூஸ் பண்ணிட்டோம்னா 2வை பயன்படுத்த மாட்டோம். அப்போ இந்த இடத்துல அவங்க இந்த சம் ரூல் யூஸ் பண்ணிருக்காங்கன்றது தெரியுதுங்களா? சோ அதனாலதான் அவங்க ஆட் பண்ணிருக்காங்க. ஒன்னு சரிங்களா? ஒன்னு இப்படி போட்டுக்கலாம், இல்ல நான் பாக்ஸ் போட்டு காமிச்சலையா? சோ அப்படி போட்டாலும் ஓகே. எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து இதான் வரும். உங்களுக்கு 60 தான் ஆன்சர் வரும். சரிங்களா? சோ ஆன்சர் வந்து 60. அடுத்தது தேர்ட் பாயிண்ட் பாருமா. அதுல how many of these 6 digit numbers are divisible by 4? இப்போ அதே 6 digit நம்பர் மொத்தம் எத்தனை? 120 நம்பர்ஸ் 180 நம்பர்ஸ் நம்ம ஃபார்ம் பண்றோம். இந்த 180 நம்பர்ஸ்ல 4 ஆல டிவைட் ஆகிற நம்பர்ஸ் எத்தனைன்னு கேக்குறேன். divisible by 4. சரிங்களா? divisible by 4 எத்தனைன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஆன்சர் பாருங்க. அவங்க கொடுத்துருக்கிற நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது 2 1 இருக்கு, 2 3 இருக்கு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கு, 4 இருக்கு. இதான் இருக்கு. இதுல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 4 ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் 4 ஆல டிவைட் ஆகணும் இல்லைங்களா? ஒரு 6 டிஜிட் நம்பர் இருக்கு அப்படின்னா அதுல லாஸ்ட் 2 டிஜிட் 4 ஆல டிவைட் ஆனாலே சரிங்களா அந்த ஹோல் நம்பருமே 4 ஆல டிவைட் ஆகும். அப்ப லாஸ்ட் 2 டிஜிட் அவங்க கொடுத்துருக்கிற நம்பர் என்ன கொடுத்துறாங்க? 2 1 இருக்கு, 2 3 இருக்கு, ஒரு 2 ஒரு 4 இருக்கு. இப்ப இதை வச்சுட்டு லாஸ்ட் 2 டிஜிட்ல 4 ஆல டிவைட் ஆகிற மாதிரி என்ன நம்பர் ஃபார்ம் பண்ணலாம்னா 12
24 32 இதான் வரும். உனக்கு 4 ஆல டிவைட் ஆகுற மாதிரி லாஸ்ட் 2 டிஜிட் வர மாதிரினா அவங்க கொடுத்த நம்பர் வச்சு பார்க்கும்போது என்ன வரும் நமக்கு? ஒன்னு 12 வரலாம், இல்ல 24 வரலாம், இல்ல 32 வரலாம். சரிங்களா? அவ்வளவுதாம்மா. சப்போஸ் நல்லா புரிஞ்சு இப்போ ஒரு 4 பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் அப்படி. 1 2 3 4 5 6 6 பாக்ஸுமே போட்டுன்னு வச்சுக்கல. லாஸ்ட் 2 பாக்ஸ் வந்து 12 வருதுன்னு வச்சுக்கங்களேன். லாஸ்ட் 2 பாக்ஸ் 12 வர மாதிரி இருந்தா பேலன்ஸ் இருக்கிற 4 பாக்ஸ் என்னமா வரும்? 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை, நல்லா புரிஞ்சுங்க, 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை, நல்லா புரிஞ்சுங்க, லாஸ்ட் 2 பிளேஸ்ல என்ன வந்துருச்சு? இப்போ 12 வந்துருச்சு. இப்போ நம்ம கிட்ட ரிமைனிங் இருக்க லெட்டர் நீங்களே சொல்ல பார்க்கலாம். 1 இருக்கு, 2 3 இருக்கு, 4 இருக்கு. இதான் நமக்கு ரிமைனிங் இருக்கிற 4 லெட்டர். அப்ப என்ன வரும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 மட்டும் 2 டைம்ஸ் வரதுனால 2 ஃபேக்டோரியல் டிவைட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான் ஆன்சர். சரிங்களா? இது வந்து ஒரு பாசிபிள். ஓகேங்களா? இது எப்போ அப்படின்னா லாஸ்ட் யூனிட் பிளேஸ் லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 12 இருந்தால் 1 முடிஞ்சிருச்சா? அதுதான் இங்க போட்டிருக்காங்க பாருங்க. 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் முடிஞ்சிருச்சா? ரைட். அடுத்தது சப்போஸ் அந்த லாஸ்ட் 2 டிஜிட் 12 இல்லாம ஒருவேளை சப்போஸ் 24 இருந்தால், 24 இருந்துச்சுன்னா இப்போ அவங்க கொடுத்த நம்பர்ல அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா 1 1 3 3 இதான் இருக்கும் ரிமைனிங். சரிங்களா? அவங்க கொடுத்த 6 நம்பர்ல 2 4 பயன்படுத்திட்டோம்னா பேலன்ஸ் ரிமைனிங் இருக்குது இந்த 4 நம்பர் தான். அப்போ 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை, ஆனா 2 1 2 3 இருக்கிறதுனால 2 ஃபேக்டோரியல் இன்டு 2 ஃபேக்டோரியல் டிவைட் பண்ணும் பாருங்க. அதான் போட்டுருக்காங்க பாருங்க. 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்டு 2 ஃபேக்டோரியல் முடிஞ்சிருச்சுங்களா? சரி. சப்போஸ் லாஸ்ட் 2 டிஜிட் 32 இருந்தா 32 ஆக இருந்தா இல்லைங்களா? லாஸ்ட் 2 டிஜிட் வந்து ஒருவேளை 32 இருந்தா அப்ப நம்ம கிட்ட ரிமைனிங் என்னென்ன இருக்குன்னா 1 1 4 3 இருக்கும். கரெக்ட்டுங்களா? இந்த 4 நம்பர் தான் ரிமைனிங் இருக்கும். அப்போ 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை, இதுல 1 தான் 2 டைம்ஸ் அதனால 2 ஆல டிவைட் பண்ணி 2 ஃபேக்டோரியல் டிவைட் பண்ணிக்கிறோம். அதுதான் எங்க ஆன்சர். சரி, அதே மாதிரி ஏன் இங்க ஆட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நான் ரீசன் சொல்லிட்டு, ஒன்னு லாஸ்ட் 2 டிஜிட் 24 32ன்னு வந்துடுச்சுன்னா இல்லைங்களா? லாஸ்ட் 2 டிஜிட் 32 வந்துட்டா அப்போ மீதி இருக்கிறது அதாவது ஏதாவது ஒன்னு தான் பாசிபிள். இல்ல ஒன்னு லாஸ்ட் 2 டிஜிட் 12 வரலாம், இல்ல 24 வரலாம், இல்ல 32 வரலாம். மூணுமே வராது. மூணுமே வர மாதிரி இருந்தா தான் நம்ம அண்ட் ரூல் யூஸ் பண்ணணும். அதாவது ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணணும். சரிங்களா? நம்ம மல்டிப்ளை பண்ணி போடணும். அப்ப இங்க நம்ம ஆட் பண்ணி தான் போட்டாகணும். சரிங்களா? ஏன்னா மூணுத்துல ஏதாவது ஒன்னு தான் பயன்படுத்த முடியும் ஒரே நேரத்துல. சரிங்களா? எல்லாமே ஒரே நேரத்துல பயன்படுத்த முடியாது இல்லைங்களா? சோ அதனால இங்க ஆட் பண்ணி போட்டுருக்கோம். டோட்டல் ஆன்சர் பாருங்க. 4 ஃபேக்டர் டிவைடட் 2 ஃபேக்டர் வேல்யூ 12, 4 ஃபேக்டர் டிவைடட் பை 2 ஃபேக்டர் and 2 ஃபேக்டர் வேல்யூ 6, அது இதுக்கும் 12 ஆட் பண்ணி டோட்டலா 30 நம்பர்ஸ் வந்து 6 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ண முடியுமா? 4 ஆல டிவைட் ஆகுற மாதிரி. சரிங்களா? ஓகே. அடுத்த ப்ராப்ளம் வருமா? 16th ப்ராப்ளம் பாருங்க. இது வந்து அந்த ரேங்க் பேஸ் பண்ணி வர சம். நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிள்ல நம்ம பார்த்துட்டோம் சம்ஸ். இப்போ இங்க ரேங்க் பேஸ் பண்ணி தான் இப்போ அடுத்தது 16 17 சம்ஸ் எல்லாம் ரேங்க் பேஸ் பண்ணி தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். ஆனா ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட நமக்கு ஆன்சர் மாறிடும். டோட்டலா ரேங்க் மாறிடுது. ஏன்னா ரேங்க் கரெக்டா எக்ஸாக்ட்டா வரணும் அதுக்கு. ஓகேங்களா? ஓகே பாருங்க. ஃபர்ஸ்ட், if the letters of the word garden are permitted in all possible ways and the strings thus formed are arranged in the dictionary order, then find the rank of the words garden, danger. சரிங்களா? கார்டனோட ரேங்க் என்னன்னு கண்டுபிடிங்க, டேஞ்சரோட ரேங்க் என்னன்னு கண்டுபிடிங்க. சரி, ஃபர்ஸ்ட் கார்டனுக்கு பார்ப்போம். முதல்ல கொடுத்துருக்கிற இது கார்டன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை முதல்ல என்ன பண்ணலாம், ஆல்பபெட் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிடுறேன். பாருங்க அழகா டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ இந்த மாதிரியும் போட்டுக்கலாம், நீங்க எப்படி வேணாலும் போடலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் ஆர்டர்னா ஃபர்ஸ்ட் எது வரும்? இதுல ஏ தான் வரும், அடுத்து டி வரும், அடுத்து இ, அப்புறம் ஜி, என், ஆர். ஆனா இப்ப நம்ம ஃபார்ம் பண்ண போற வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜில ஆரம்பிக்குது. அதனால ஜி அங்க ரவுண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நமக்கு அந்த நமக்கு கரெக்டா ஞாபகம் வரணுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? ஓகே, இப்போ கவனிங்க. இப்போ நமக்கு டிக்ஷனரியில நம்ம முதல்ல போய் பார்க்கும்போது முதல்ல ஏல ஸ்டார்ட் ஆகிற லெட்டர்ஸ் இருக்கு, வேர்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். அப்போ முதல்ல என்ன பண்றோம், ஏ வந்து ஸ்டார்டிங்க ஏ வச்சு ஸ்டார்ட் பண்றோம். அப்ப ஏவை ஸ்டார்ட் பண்ணிட்டா ஏவை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஆக்சுவலா 6 லெட்டர் வேர்டு இது. ஏன்னா 6 லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ஏவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்ப பேலன்ஸ் இருக்கிறது 5 பிளேசஸ் இருக்கும் ரிமைனிங். அந்த 5 பிளேசஸ்ல அந்த மீதி இருக்கிற 5 லெட்டர்ஸ் எதை வேணாலும் நம்ம மாத்தி மாத்தி ஃபில் பண்ணலாம். சரிங்களா? அப்போ 5 ஃபேக்டரியல் வரும். சரிங்களா? அதான் 5 ஃபேக்டரியல். ஸோ 120. அப்ப ஏல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி 120 வேர்ட்ஸ் வந்து நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். அவங்க கொடுத்துருக்கிற நம்பரை வச்சுக்கிட்டு, அவங்க கொடுத்துருக்கிற அந்த 6 லெட்டர்ஸை வச்சுக்கிட்டு நம்ம ஏல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் எத்தனை ஃபார்ம் பண்ண முடியும்? 120 ஃபார்ம் பண்ண முடியும். சரி, ஏ முடிஞ்சு போச்சா? அதுக்கடுத்து என்ன பண்ணும், டிக்கு வரும். அதே டிக்கு அதே தான். டில ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எத்தனை வரலாம்? அதுக்கு அதே 5 ஃபேக்டரியல் தான் வரும். அதாவது நாம எந்த வேர்ட்ஸுக்கு நம்ம ரேங்க் ஃபைண்ட் பண்ண போறோமோ அந்த லெட்டர், அதனுடைய ஸ்டார்டிங் லெட்டர் வர வரலும் நமக்கு ப்ராப்ளமே இல்லை. அது வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். சரிங்களா? அது வர வரலும் பிரச்சனை இல்லை. இப்ப இங்க
ஜி வர வரலும் ஏ வந்து ஸ்டார்டிங் லெட்டரா வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன். அப்ப 5 ஃபேக்டரியல். டிஏ ஸ்டார்டிங் லெட்டர் வச்சா அதுக்கும் 5 ஃபேக்டரியல். இஏ ஸ்டார்டிங் லெட்டர் வச்சா அதுக்கும் 5 ஃபேக்டரியல். சோ 120 120 120 வந்துருச்சு. சரிங்களா? ரைட். இப்ப ஜி வந்துருச்சு. இப்ப நம்ம கண்டுபிடிக்க போற வர கார்டன். சோ அதோட ஜி வந்துடுது பாருங்க. ஜி வேர்டு வந்துட்டாலே உடனே ஜி மட்டும் ஃபிக்ஸ் பண்ண கூடாது. ஜிக்கு அப்புறம் இங்க இருக்கிற ஆல்பபெட்ல எது வரும்னு பார்க்கணும். அப்ப ஜிஏ இது பாருங்க ஸ்டார்ட்ஸ் வித் வேர்டு ஜிஏ. ஜிஏ வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணும். சரிங்களா? சரி ஜிஏ வச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஜிஏ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஜிஏவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஜிஏக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி தான். சரிங்களா? ஜிஏக்கு அப்புறம் கவனிங்க. இப்போ நம்ம என்ன ஃபில் பண்றோம்னா ஜிஏ ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா? ஜிஏ ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஆல்பபெட்ல நல்லா புரிஞ்சுங்க. ஆல்பபெட்ல இந்த ஜிஏக்கு அப்புறம் எது வரணும், எந்த லெட்டர் வரணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த ஆல்பபெட்ல எது முதல்ல இருக்குன்னு பாருங்க. ஏ தானே முதல்ல இருக்கு. ஏவை ஆல்ரெடி இங்க ஜிஏவை யூஸ் பண்ணிட்டதுனால ஏக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்க. ஏன்னா ஏவை எடுத்துக்கூடாது. ஏன்னா ஏவை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம இந்த வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது வந்த லெட்டர் திரும்ப வரக்கூடாது. ஏ ஆல்ரெடி இருக்கு, ஜிஏ இருக்கு. அப்ப நமக்கு அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா ஜிஏடில வர வேர்ட்ஸ் தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப ஜிஏடில ஆரம்பிக்கிற வேர்ட்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப ஜிஏடியை பிக்சடா வச்சுக்கிட்டு நம்ம எத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து ரிமைனிங் வந்து 3 பிளேசஸ் தான் இருக்கு. 3 லெட்டர்ஸ் தான் இருக்கு. அப்ப 3 ஃபேக்டோரியல். அதே மாதிரி ஜிஏ முடிஞ்சு ஜிஏடி முடிஞ்சிச்சா அடுத்து ஜிஏஇக்கு வரணும். சரிங்களா? ஜிஏஇக்கு வாங்க. ஜிஏஇக்கு வந்தீங்கன்னா அதுலயும் 3 ஃபேக்டோரியல். அடுத்து ஜிஏஎன்னுக்கு வாங்க. ஏன்னா ஜி எடுத்துக்கூடாது. ஏன்னா ஜி ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டதுனால ஜி வராதுங்க. சோ ஜிஏஎன்னுக்கு வரணும். அப்ப ஜிஏஎன் வந்து ஸ்டார்டிங் லெட்டரா வச்சுக்கிட்டு எத்தனை வேர்ட்ஸ் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கும் 6 வரும். சரிங்களா? ரைட். ஜிஏடி வந்துச்சு, ஜிஏஇ வந்துச்சு, ஜிஏஎன் வந்துருச்சு. நமக்கு கார்டன்ல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல பாருங்க ஜிஏக்கு அப்புறம் ஆர் வரும்போது நம்ம அங்க கேர்ஃபுல்லா பண்ணணும். அப்ப ஆர் வந்துருச்சு. இப்போ இது மாதிரி எண்ணுக்கு அப்புறம் கடைசியா என்ன வந்துரும். இப்போ ஜிஏஎன் யூஸ் பண்ணிட்டு அடுத்து ஜிஏஆர் தான் யூஸ் பண்ணணும். அப்ப ஜிஏஆர் வந்துனா இங்க பாருங்க ஜிஏஆர் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப ஜிஏஆர் வந்துட்டாலே அடுத்த லெட்டரை நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்க வெறும் ஜிஏஆர்ல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா மறுபடியும் 6 ஃபேக்டர் 3 ஃபேக்டரியல் 6ன்னு போட்டா தப்பு. ஏன்னா ஜிஏஆர்ல ஸ்டார்ட் பண்ற வேர்டு வந்து நிறைய இருக்கும். அதுல நம்ம கார்டனுடைய ஆர்டர் பாக்குறதுனால நீ ஜிஏஆர் வந்துருச்சுன்னா ஜிஏஆருக்கு அப்புறம் இங்க ஆல்பபெட்ல எது ஃபர்ஸ்ட் வருதுன்னு பார்க்கணும். ஜிஏஆர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஜிஏஆர் ஓகே. ஜிஏஆருக்கு அப்புறம் எதை போடணும் அப்படின்னா ஏ போடலாமா அப்படின்னு பார்த்தா ஏ ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏ ஜிஏஆர்ல ஏ வந்திருக்கு, அதை விட்டுணும். சரி டி யூஸ் பண்ணவே இல்லை. அப்ப ஜிஏஆர்டி வரணும். ஜிஏஆர்டி வரணும். சரிங்களா? சரி அதுதான் அங்க போட்டிருக்காங்க பாருங்க. ஜிஏஆர்டி வந்துடுச்சு. ஆனா இந்த ஜிஏஆர்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க போற வேர்ட்ஸோட அந்த 4 லெட்டர் டியும் வருது. அப்ப டியும் வரதுனால அப்ப அடுத்தது போயிடணும். நம்ம என்ன பண்ணணும் மறுபடியும் ஜிஆர்டி போட்டு மறுபடியும் 2 ஃபேக்டரியல் போட்டா தப்பு. இப்ப ஜிஆர்டி போட்டோம் இல்லையா? ஜிஆர்டி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து 2 லெட்டர்ஸ் தான் வேணும். அப்ப 2 ஃபேக்டரியல் போட்டா தப்பு. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க போற வேர்டு வந்து பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ் வந்து வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டில இருக்காங்க. ஜிஆர்டில இருக்கு. அப்ப ஜிஆர்டிக்கு அப்புறம் என்ன பண்ணணும் மறுபடியும் திரும்ப என்ன பண்ணணும் இன்னொரு லெட்டரை சேர்க்கணும். அப்போ ஜிஆர்டிக்கு அப்புறம் திரும்ப ஆல்பபெட்ல எது வரும் நீங்களே பாருங்க. ஏ யூஸ் பண்ணிட்டோம், டி யூஸ் பண்ணிட்டோம், இ யூஸ் பண்ணல. அப்ப இ போடணும். ஜிஆர்டி இ யூஸ் பண்ணணும். சரி இ யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா சரி இ யூஸ் பண்ணிட்டேன். ஆனா நம்ம கண்டுபிடிக்க போற வேர்ட்ஸ்ல அதே இ தான் வருது. அந்த ஆர்டர் கரெக்டா வருது. அப்ப என்ன பண்ணணும்னா மறுபடியும் ஈக்கு அப்புறம் இன்னொரு வேர்ட்ஸையும் நம்ம சேர்க்கணும். அப்ப கடைசியா இருக்கிறது என் தான். அப்ப நமக்கு கார்டனே வந்துருது ஆன்சர். அப்போ இந்த இடத்துல வந்து அந்த ஜிஏஆர்டிக்கு அப்புறம் ஜிஏஆருக்கு அப்புறம் வர வேர்டே கார்டன் தான் அர்த்தம். சரிங்களா? அதாவது ஜிஏஆருக்கு அப்புறம் ஆல்பபெட்ல அவங்க கொடுத்துருக்க லெட்டரை வச்சு வர லெட்டர் வந்து கண்டிப்பா கார்டன் தான் வரும். அதுக்கடுத்து தான் வேற வேற லெட்டர்ஸ் வேற வேர்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து அதுக்கு ஒரு 1 ஃபேக்டோரியல். சரிங்களா? அப்ப டோட்டலா எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு 379. அப்ப கார்டனுடைய ரேங்க் வந்து 379. அடுத்து டேஞ்சர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க டேஞ்சர். மறுபடியும் இது ஆல்ரெடி ஆல்பபெட் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிரும். நம்ம டில ஸ்டார்ட் ஆகிற வேர்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரி டியை வந்து ரவுண்ட் பண்ணியாச்சு. சரி ஃபர்ஸ்ட் பாருங்களேன். ஏல ஸ்டார்ட் ஆகிற வேர்டு அதுக்கு 5 ஃபேக்டரியல் முடிஞ்சு போச்சு. ஈஸி. இப்போ இதுல டேஞ்சர்ன்றது டில ஆரம்பிக்கிறதுனால அப்ப அது ரெண்டாவதுலயே வந்துருது. டி வந்துருதுனால இப்ப என்ன பண்ணணும் இதுக்கு அடுத்தது கேர்ஃபுல்லா பண்ணணும். சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. கவனிங்க. முதல்ல பாருங்க டியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிரு. டியை ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா? சரி. இப்ப இந்த டிக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் இந்த ஆல்பபெட்ல எது வரும்னு பார்க்கணும். ஏ தான் போடணும் கண்டிப்பா. அப்ப டிஏல ஸ்டார்ட் ஆகிற வேர்டு எதுன்னு பார்க்கணும். இதுல என்ன ப்ராப்ளம்னா நம்ம டேஞ்சரும் டிஏல தான் ஆரம்பிக்குது. அப்ப நீ என்ன பண்ண டிஏல ஆரம்பிக்கிற வேர்ட்ஸ் அப்படின்னு போட்டா தப்பு. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிற வேர்டு டிஏல தான் இருக்கு. அப்போ டிஏக்கு அப்புறம் ஒரு வேர்டை சேர்த்துட்டு அப்புறம் தான் நீ ஃபேக்டரியல் போகணும். அப்ப டிஏக்கு அப்புறம் எதை யூஸ் பண்ணலாம் நீங்களே பாருங்க. இந்த ஆல்பபெட்ல டிஏ யூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன். அதுக்கு அடுத்து ஏ யூஸ் பண்ண முடியாது. டிஏ யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்து இ தான். அப்ப டிஏஇல ஸ்டார்ட் ஆகிற வேர்டு தான் நம்ம பார்க்கணும். அப்ப இது பாருங்க டிஏ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா?
டிஏ ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அப்ப டிஏஇல ஸ்டார்ட் ஆகுற வேர்டு வந்து 3 ஃபேக்டோரியல். ஸோ 3 லெட்டர்ஸ் தான் ரிமைனிங் இருக்கு, 3 ஃபேக்டோரியல். அதே மாதிரி டிஏஇ முடிஞ்சிச்சா, க்கு அப்புறம் என்ன இருக்கு பாரு, ஜி. அப்ப டிஏஜில ஸ்டார்ட் ஆகுற வேர்டு 3 ஃபேக்டோரியல், அதுவும் 6. சரி, டிஏஜி முடிஞ்சிச்சு, அடுத்தது டிஏஎன்னுக்கு வாங்க. ஸோ டிஏஎன்னுக்கு வந்தோம்னா ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிக்க போற வேர்டு டிஏஎன்ல தான் இருக்கு. அப்ப டிஏஎன்னுக்கு அப்புறம் இன்னொரு லெட்டரை சேர்க்கணும். அப்ப டிஏஎன்னுக்கு அப்புறம் எந்த லெட்டரை சேர்க்கறது அப்படின்னா அதுக்கும் ஆல்பபெட்ல எது முதல்ல இருக்கோ அதான் பார்க்கணும். பாருங்க, ஏ சேர்க்கலாம் பார்த்தா ஏ ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். டி சேர்க்கலான்னு பார்த்தா அதுவும் ஆல்ரெடி இருக்கு. இ சேர்க்கலான்னு பார்த்தா சேர்க்கலாம் கண்டிப்பா, ஏன்னா யூஸ் பண்ணல இன்னும். டிஏஎன் தான் போய் எழுதிருக்கோம். அப்ப டிஏஎன்னுக்கு அப்புறம் எதை சேர்க்கலாம்ப்பா, இஏ சேர்க்கலாம். சரி, டிஏஎன்இ சேர்த்துட்டோம்னா அப்ப அதுக்கு அடுத்தது 2 லெட்டர்ஸ் தான் இருக்கா, அப்ப அதுக்கு 2 ஃபேக்டோரியல். ஸோ 2 ஆன்சர் அதுக்கு. சரி, டிஏஎன்இ முடிஞ்சிடுச்சா, அடுத்தது டிஏஎன்னுக்கு அப்புறம் இ யூஸ் பண்ணிட்டு அதுக்கு ஜி தான் வரணும். டிஏஎன்னுக்கு அப்புறம் என்ன வரும், இ யூஸ் பண்ணிட்டோம். இக்கு அப்புறம் எது இருக்கு, ஜி தான். அப்ப டிஏஎன்ஜி. சரி, ஜியோட ஸ்டாப் பண்ணி அப்படியே போட முடியாது ஆன்சர், ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க போற வேர்ட்ஸ் வந்து டிஏஎன்ஜில தான் இருக்கு. அப்போ ஜிக்கு அப்புறம் ஒரு வேர்டை சேர்க்கணும். அப்ப ஜிக்கு அப்புறம் எதை சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஆல்பபெட் ஆர்டர்ல ஏ சேர்க்கலாம்னு பார்த்தா அது ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். டி ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். இ இன்னும் யூஸ் பண்ணல. அப்போ டிஏஎன்ஜிஇ சேர்க்கிறோம். ஜிக்கு அப்புறம் என்ன பண்றோம், இ சேர்க்கிறோம். இ சேர்த்துட்டு பார்த்தா அது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிக்க போற வேர்ட்ஸோட இ அதுலயும் அப்படியே அந்த ஆர்டரா வரதுனால அப்புறம் ஈக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு வேர்டை சேர்க்கணும். நம்ம அப்படியே டைரக்டா இப்ப ஆன்சர்ல எழுத முடியாது. அதுக்கப்புறம் ஒரு வேர்டு சேர்க்கலன்னா எதை சேர்க்கலாம் அப்படின்னா ஆர் மட்டும் தான் இருக்கு இப்போ பேலன்ஸ். அப்ப ஆர், அப்போ ஒன் வே தான் வரும், அவ்வளவுதான். அந்த டிஏஎன்னுக்கு அப்புறம் டிஏஎன்இக்கு அப்புறம் வர வேர்ட்ஸ் வந்து டைரக்ட் ஆன்சர் தான். அதனால டேஞ்சர் டைரக்டா வந்துறதுனால அப்ப டோட்டலா ஆட் பண்ண 135. அப்ப டேஞ்சரோட ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 135 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது find the number of strings that can be made using all the letters of the word think. If these words are written as an dictionary, what will be the 85th string? பாருங்க, இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்கறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, திங்க் அப்படின்ற அதுல இருக்கிற வேர்ட்ஸ் வச்சுக்கிட்டு 85th ரேங்க்ல வர வேர்ட்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம திங்க்ல இருந்து என்ன பண்ணா அதுல இருந்து லெட்டர் மட்டும் எடுத்துக்கணும். ஆனா அந்த 85th என்ன வேர்ட்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அது என்ன ரேங்க்னு கேட்டாங்க இல்லையா, இங்க ரேங்க் கொடுத்துட்டு அந்த ரேங்க்ல என்ன வேர்டு இருக்கு, அந்த இடத்துல என்ன வேர்டு இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க, இந்த சம் ஈஸி. பாருங்க, ஃபர்ஸ்ட் இது ஆல்பபெடிக் ஆர்டர்ல எழுதலாம். முதல்ல எது வரும்னா ஜி வரும், HINT. சரிங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும் இந்த சம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், முதல்ல ஜில ஆரம்பிக்கிற வேர்டு எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். ஜில, ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 85th ஸ்ட்ரிங்க்கு தான் நம்ம 85வது வேர்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப கண்டிப்பா ஜில ஆரம்பிக்கிற வேர்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஜில ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ரேங்க் ரொம்ப கம்மியா வரும். 85th அந்த மாதிரிலாம் வராது. அப்ப கண்டிப்பா ஜில ஸ்டார்ட் ஆகுற வேர்டு ஜியை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற பிளேஸ் எத்தனைனா 4 பிளேஸ் தான் இருக்கும். அப்போ 4 ஃபேக்டரியல், அப்போ 24 முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அடுத்தது எச்ல ஸ்டார்ட் ஆகுற வேர்டு பார்ப்போம். ஜில ஸ்டார்ட் ஆகுற வேர்டு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் 4 ஃபேக்டரியல், அதுக்கும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு டோட்டல் பாருங்க, இதுல ஆட் பண்ணிட்டே வரணும். போன சம்ல எப்படின்னா நம்ம இந்த கடைசியா ஆட் பண்ணுவோம், இங்க வந்து ஒவ்வொன்றும் ஆட் பண்ணினே வரும். ஏன்னா அந்த 85 தாண்டி போயிடக்கூடாது நம்ம. சரியா? அந்த 85க்கு நியர்ல எது வரும்னு பார்த்து போட்டே போகணும். ஸோ அப்ப என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் 24 போடுறோம். அப்புறம் என்ன பண்ணுது, மறுபடியும் எச்ல ஸ்டார்ட், அதுக்கு ஒரு மொத்தம் டோட்டலா இப்போ 48 ஆகி போச்சு. சரிங்களா? இங்க டோட்டல் யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, 24 + 24, இந்த ரெண்டு 24 ஆட் பண்ணி 48 இங்க போட்டாங்க. இப்போ நமக்கு 48 வரலும் போட்டாச்சு. அடுத்து ஐல ஸ்டார்ட் ஆகிற வேர்டு அதுக்கு ஒரு 24. சரிங்களா? அப்போ டோட்டலா 72 வந்துருச்சு. கண்டிப்பா அப்ப நம்ம கண்டுபிடிக்க போற வேர்ட்ஸ் வந்து கண்டிப்பா ஜிலயோ எச்லயோ ஐல ஸ்டார்ட் ஆகுற வேர்டு இல்ல. சரிங்களா? இதுவே 72 வந்துருச்சு. ஆனா நமக்கு 85வது ரேங்க் தானே, 85th ரேங்க் தான், இன்னும் 15 தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா எண்ணில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டா தான் இருக்கணும். ஏன்னா எண்ணில் ஸ்டார்ட் ஆகாம இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 24 வரும். அப்ப அதுக்கு ஒரு 24 வரும்போது நமக்கு என்ன 96 ஆயிடும். அப்ப இந்த 85 தாண்டி போயிடும். அப்போ கண்டிப்பா இதுக்கு அடுத்ததா எண்ணில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சரிங்களா? எண்ணில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டுன்னு சொல்லிட்டு எண்ணை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எண்ணு சரி, எண்ணை ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இங்க ஆல்பபெட்ல எது முதல்ல வரும்னு பார்க்கணும். எண்ணுக்கு அப்புறம் எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி தான் வந்து அவன வேற வழி இல்ல. அப்ப ஜி என்ஜில ஸ்டார்ட் ஆகுற வேர்டு எதுன்னு பார்க்கணும். என்ஜில ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 3 லெட்டர்ஸ் தான் இருக்கு. அப்ப அதுக்கு 3 ஃபேக்டரியல் 6, ஏற்கனவே 72 + ஒரு 6 78 முடிஞ்சு போச்சு. அப்ப நம்ம கண்டுபிடிக்க போற வேர்டு வந்து என்ஜில இல்ல. அப்ப அடுத்து என்ன பண்ண, என்ஹெச்ல இருக்கான்னு பாக்குறோம். எண்ணுக்கு அப்புறம் ஜி பார்த்துட்டோம், எண்ணுக்கு அப்புறம் ஹெச் எடுத்துக்கிறோம். என்ஹெச் போட்டு அதுக்கு அதே மாதிரி 3 ஃபேக்டரியல் 6 ஆட் பண்ண 84 வந்துருச்சுமா. 84 வரல வந்துருச்சு. இப்ப இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணா, என்ஹெச் முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ஐ வாங்க. என்ஐயை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்ஐயை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆல்பபெட்ல எது வரும்னு பாருங்க. என்ஐக்கு அப்புறம்
அப்படியே அந்த ஆர்டர்ல இருக்கிறத அப்படியே எழுதணும் நீங்க. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கமா, இந்த இடத்துல இதுக்கு அடுத்து தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிக்கணும். இப்போ நல்லா புரிஞ்சுங்க. 85 வரல முடிஞ்சு போச்சா? இப்போ இப்போ NHல ஆரம்பிக்கிறது வரல 84 முடிஞ்சு போச்சு. இப்போ NIல ஸ்டார்ட் ஆகுற வேர்ட். NIல ஸ்டார்ட் ஆகுற வேர்ட் நீ அப்படியே இந்த ஆர்டர்ல அப்படியே எழுதிடணும். இங்க ஆல்பபெட்ல என்ன இருக்கு பாருங்க. அப்படியே எழுதுங்க பார்க்கலாம். NIக்கு அப்புறம் என்ன எழுதணும்? G அப்படியே எழுதணும். அதுக்கு அடுத்து ஆல்பபெட்ல எதை எழுதணும்? H அப்படியே எழுதணும். I ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். N யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து T எழுதணும். அப்ப நைட் தான் வருது ஆன்சர். அப்ப 85th வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நைட். NIGHT நைட்னு அர்த்தம். இந்த இந்த கடைசி பாயிண்ட் புரியுதா பாருமா? இப்போ 84th ரேங்க் வரலும் முடிஞ்சு போச்சு. இப்போ 85வது வேர்டை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த NIல ஸ்டார்ட் ஆகுற வேர்டு தான் 85th, அதாவது 85th 86 87 எல்லாம் NIல ஸ்டார்ட் ஆகுற வேர்டு வரும். அதுல 85th வேர்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா NIயை ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா? இந்த NIக்கு அப்புறம் இங்க இருக்கிற அப்படியே ஆல்பபெட் இருக்கிற இங்க இருக்கிற நம்பர் அப்படியே எழுதணும். ஆர்டரா அப்படியே எழுத வேண்டியதான். சரிங்களா? இது மாதிரி G அப்படியே எழுதணும், H அப்படியே எழுதணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா I NI ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டதுனால அதை எழுதக்கூடாது. அடுத்து T எழுதணும். ஏன்னா நம்ம அப்படியே எழுதணும். அப்படியே நம்ம மாத்தவே கூடாது. அப்படியே எழுதணும். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க போறது அந்த 85th வேர்டு. அப்ப அது NIல ஸ்டார்ட் ஆகுற வேர்டு அப்படியே ஆல்பபெட்ல எது வருதோ அப்படியே எழுதணும். அப்படி எழுதணும்னா நைட் தான் வரும் உங்களுக்கு ஆன்சர். சோ அதுக்கு ஆன்சர் வந்து நைட்மா.